பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்து ஸ்தோத்திரம். நாங்கள் திரும்பமாக ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். காலங்கள் போய்கொண்டிருக்குது. நிறைய பைபிள் ஸ்டடி நாங்கள் கேட்குறோம். நிறைய பைபிள் ஸ்டடியை நான் செய்துட்டேன். எத்தனை பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, இதை எத்தனை பேர் உணர்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சிலர் என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாங்க. கடந்த காலம் இப்போ செய்து கொண்டு வராங்க. ஸோ இட் ஷோஸ். சில பேர் அப்படி சொல்லிக்கல. அது அதை நான் எதிர்பார்க்கல. நான் என்னத்தை கண்டுகொள்ளணும்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையிலே வார்த்தையில் தாகம் இருக்குது. ஆனால் சில பேர் காலகாலமாக 20 வருஷமாக எங்களோட சபைக்கு இன்னும் 25 வருஷம் they never say a word. ஒரு அப்ரிஷியேஷன் ஒன்றுமே இல்லை. எத்தனை தடவை நாங்கள் பைபிள் ஸ்டடியை கேட்டிருக்கோம். ஸோ ஒரு வார்த்தை அதை குறித்து ஒரு வார்த்தை ஒரு தரம் அப்படி சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றி. பட் தென் அது அவங்களோட கரெக்டரை குறிக்குது. அவங்க என்ன நோக்கத்தில் சும்மா இனோதானு கேட்டு போகிற அந்த நோக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் சிலர் அப்படி இல்லை, தாகத்தோட பைபிள் வசனத்தை கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ஈவன் இந்த பைபிள் ஸ்டடி இதே நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அதை நாங்கள் உணர்கிறோமோ எனக்கு தெரியாது. ஸோ இது என் மனதில் சில தோட்ஸ் வந்தபடினால உங்களோட ஷேர் பண்ணுறோம். அப்படியான அதை குறித்தான பைபிள் ஸ்டடி தான் இன்றைக்கு. நாங்கள் தேவனங்களை வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் உலகத்துக்கு நினைச்சு பார்க்குறோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது, அவற்றின் நன்மைகளை நினைக்கிறது, அவங்களோட வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நினைக்கிறது, அது கிறிஸ்தவத்துக்கு அப்படி நினைக்கல. அவன் ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தேவனை நேசிக்கிறோன்றதுக்கு அடையாளமாக இருக்குது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஓகே, தேவண்ட கிரேஸ், தேவண்ட குட்னஸ், அவருடைய நன்மைகளை நாங்கள் அவ்வளோத்துக்கு உணர்கிறோம். ஸோ we can focus on that one. Turn with me to Hosea chapter 13. ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. 6ஆம் வசனத்தை கவனிங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அவர்களுக்கு உணவு கொடுத்த போது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்ததும் பெருமை கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் என்னை மறந்து. So look at the step, look at the stages. First God fed them and they were satisfied. Because they satisfied, they became proud. Because they became proud, they forgot me. எங்கே ஸ்டார்ட் பண்ணது? நீங்கள் உணராத டைமில் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் இது சிம்பிளாக எடுக்கலாம். ஆனால் அநேக பாவங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக வீழ்ச்சிக்கு காரணம் கர்த்தருடைய நன்மையை நாங்கள் நினைக்காதனால. உதாரணத்துக்கு ஒரு டெம்டேஷனோ ஒரு புலியான காரியத்தை செய்கிறதுக்கான தூண்டுதல் எங்களுடைய இதயத்தில் விரைக்கல. ஆண்டவர் எங்கள் சிலுவையில் எனக்காக என்னத்தை செய்தார் என்று நினைக்கல. அது கஷ்டம். உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ பெண் நோ என்று தான் சொல்லுவார். பட் துரதிருஷ்டவசமாக அப்படி அநேகம் நினைக்கிறீர்கள். பட் தென் அடுத்த ஸ்டேஜ் என்ன பைபிள் எங்களுக்கு சொல்லுது, they going to have some sort of satisfaction. இது கர்த்தர் உணவு, அதாவது நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்ற உணவை கர்த்தர் கொடுத்த குறித்து சொல்கிறேன். பட் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யக்கல, எங்களுக்குள்ள ஒரு திருப்தி, மாமிச திருப்தி. ஓ ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஜபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜபிச்சு முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு திருப்தி கொண்டு வரணும். அப்படியான ஒரு திருப்தி, அந்த ஆவிக்குரிய திருப்தி, அது கர்த்தர் கொடுக்குறது. அது வேறு. இப்போ ஒரு ஜபிச்சு முடிஞ்சோன்னா, ஒரு பைபிளை வாசி முடிஞ்சோன்னா ஒரு சமாதானம், பீஸ், திருப்தி, அதோட ஒரு சமாதானம், ஒரு பீஸ்ன்னு எங்களை ஹார்ட்டில் வேறு எங்களுக்கு தெரியுது. எஸ், காட் அப்ரூவ் திஸ். ஆனால் நிறைய டெம்பரரியான விஷயங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் திருப்தி அடைகிறோம். அப்படி தான் நான் இந்த வசனத்தை பார்க்குறோம். ஸோ திருப்தி அடைஞ்ச உடனே நாங்கள் பெருமை எங்களுக்கு.
கர்த்தர் நிறைய நன்மைகளை வாழ்க்கை செய்யிருப்பார். அதை செய்த பிறகு சிலவங்கள மைண்டில் நாங்கள் யோசிப்போம், இது நான் ஒரு நல்லவனாக இருக்கிறபடினால, நல்ல பொண்ணாக இருக்கிற, நல்ல ஆம்பளையாக இருக்கிறபடினால கர்த்தர் எனக்கு செய்தார். அல்லது நான் நிறைய விஷயங்களை கர்த்தருக்காண்டி ஊழியங்களை செய்கிறனால கர்த்தர் இந்த நன்மையின் வாழ்க்கையில் செய்கிறார். தென் த டேஞ்சர் இஸ், அதுக்கு பிறகு எங்களுடைய இதயத்தில் பெருமை வரும். பெருமை வந்தால் அது மனுஷனை கர்த்தரை விட்டு போக பண்ணும். தென் யூ ஃபர்கெட் காட். கடவுளை மறந்து போனார். அவர்கள் உணவு கொடுத்ததுனால அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்ததுனால பெருமை கொண்டார்கள். பெருமை கொண்டதுனால அவர்கள் என்னை மறந்து போனார்கள். ஸோ பிரியமான சௌரியிலே இந்தியா பைபிள் ஸ்டடி ஒரு ரிமைண்டர். ஐ நோ வி ஆர் ஸோ பிஸி. நாங்கள் நிறைய விஷயங்களில் பிஸியாக இருக்கிறோம். நிறைய அலுவல்களில் நாங்கள் பரபரப்பாக இருக்கிறோம். எங்களோட வேலையில், எங்களோட குடும்பங்களில், சில உடல் எங்களுக்கு ஒர்க் பிளேஸில் கொடுத்த டெட்லைன் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த சர்டன் டே கிடையாது, இதை முடிக்கணும், வேலையை முடிக்கணும் நாங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படியான பரபரப்பான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பட் ஒரு நிமிஷம் நாங்கள் நின்று கடவுள் எங்களுக்கு செய்த நன்மைகள், அவரால் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம்ன்றதை எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தென் நாங்கள் பெருமை கொள்ளாமல் அவரை மறக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். ஓகே, எரேமியா 2ஆம் அதிகாரம், ஜெரமாயா சாப்டர் 2. ஜெரமாயா சாப்டர் 2. எரேமியா ஒரு ஆள் தான் 2 புத்தகம் எழுதினது. ஸோ ஓகே, எங்களுக்கு தெரிய எரேமியா எழுதினாண்டு. பட் லெட்ஸ் சே எரேமியா எழுதினான். எரேமியா 2:13. ஜெரமாயா சாப்டர் 2 verse 30. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் மக்கள், இது என் மக்கள் என்று கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். பட் இது எங்களுக்கு பொருந்தும். அப்படி பார்த்தா நாங்கள் ஒரு பைபிள் ஒன்றுமே கிளைம் பண்ணிடலாம். ஓகே, பைபிள் பழைய முழுக்க நான் உங்களுக்கு இதுக்கு சொல்லியிருக்கேன், ஜூஷை குறித்து, யூதர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் இது எனக்கு இல்லைன்னு யோசிச்சா ஒன்றையுமே நாங்கள் வாசிக்கல. ஸோ யூ ஹாவ் டு டேக் as God is speaking to us today. என் மக்கள் 2 பாவங்களை செய்திருக்கிறார்கள். அது என்ன 2 பாவம்? ஒன்று is major sin. It doesn't talk about adultery or lying or stealing. Two major sins. ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை கைவிட்டார்கள். 2வது பாவம் அவங்க செய்தது, தங்களுக்கென சொந்தமான தொட்டிகளை வெட்டியமைத்து கொண்டார்கள். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், you can have a satisfaction from God. கடவுளங்களை திருப்தியாக்குறது. அடுத்தது, ஆஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற பேரில் நிறைய பேர் தங்களுடைய பாவங்களையோ, தாங்கள் வச்சுக்க செல்வங்களையோ, தாங்கள் படிக்கின்ற படிப்பிலையோ திருப்தி அடைகிறாங்க. பட் அது கொஞ்ச காலம்தான் நிலை நிற்கும், கொஞ்ச காலத்தில் அழிஞ்சு போகும். ஸோ நிரந்தரமாக இருக்கிற இந்த தண்ணி தொட்டி ஊற்று, ஏன் அது ஜீவ தண்ணீர் ஊட்டுக்கு அதில் ஒப்பிடப்பட்டு ஏன் தண்ணீர் ஊட்டுக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் பழைய பாட்டில் ஒரு கிணறு கிண்டி கிணத்துக்குள்ளாக தண்ணி அந்த தண்ணி சரியான இம்போர்ட். அவங்க அலைஞ்சி திறந்த இடங்களெல்லாம் பாலவணும். ஸோ அதுலேருந்து ஒரு நிலத்தை கிண்டி தண்ணி வரைக்கல, அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அவங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. நீர் ஊற்று, தண்ணீர் ஊற்று, அதுகளுக்கு ஒப்பிட்டு சங்கீதத்தில் நிறைய இடங்கள்னு சொல்லப்படுறது. ஏனெண்டா அது ஒரு இம்பார்ட்டன்ட், அந்த டைமில் அது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ உண்மையிலே ஒரு நீர் ஊற்று, ஒரு ஃபவுண்டன் மாதிரி விழுகிற வார தண்ணி, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை அவங்க மறந்துட்டாங்க. ஸோ what they doing, they trying to dig up a hole or a cistern from their strength to get water out of it. அப்படித்தான் சொல்லுது. Yeah, notice this. So you have to completely depend upon this living water. ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய தேவனில் நாங்கள் நம்பிக்கை வைப்போம். பட் பைபிள் சொல்லுது, they forgot. கைவிட்டு விட்டாங்கன்னா மீனிங் தேவனை மறந்துட்டாங்க. நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறோமா? நாங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுவோம். அதனால் நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கிறோம், யூரோப்பில் இருக்கிறோம். இட்ஸ் a good chance
to forget God. சாத்தியக்கூறு இருக்குது. There may be a chance that you forget God. கடவுளை மறக்கிறதுக்கு சாத்தியக்கூறு. ஸோ இந்த இக்கட்டான நிலைமையிலும் இப்படியான வசதியான ஒரு நாட்டில் வாழ்கிற நாங்கள் எங்களுடைய தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அடுத்தது, ரெண்டாவது, அவங்க தங்களுடைய சொந்த தொட்டிகளை, இந்த மீனிங் இது எப்படி எனக்கு கடவுள் வெளிப்படுத்துன்னு சொன்னால், சொந்த தொட்டின்னு சொன்னால் தங்களுக்குரிய இன்பங்கள், எங்களுக்குரிய வழிகள், எங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். அதான் இந்த தங்களுக்குரிய தொட்டிகளை கிண்டி கொண்டான்னு சொன்னால், இந்த மீனிங் உண்மையிலே மண்ணை போய் கிண்டி அவங்க தண்ணி அதுலேருந்து எடுக்கையில் மீனிங் தங்களை இப்போ இந்த பேரங்க இந்த உலகத்தில் எல்லாருமே தங்களோட வழியில் இஷ்டம் போல போகிறாங்க. கடவுளை பற்றி கதைச்சு பாருங்க. இப்போ நான் கதைக்கிறது ரசிக்கப்படாத கர்த்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டு பாருங்க. எஸ்பெஷலி இந்த யுனைடெட் கிங்டம், இந்த தேசத்தில் 90% ஆனாக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் தான் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் தங்களோட தொட்டியில், அதில் மீனிங் தங்களோட விருப்பம் போல் தங்களோட மனதை திருப்தி ஆக்குறதுக்கு அவங்க அந்த வழிகளை தேடிக்கொண்டார்கள். பட் தென் பைபிள் ஓன் பண்ணுது, இட் மே give satisfaction temporarily, but then Bible warns us. அவையோ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள். மீனிங் என்னத்தை தான், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெடிச்ச ஒரு பாத்திரத்தில், சின்ன ஒரு வெடிப்புள்ள, ஒரு பெரிய வெடிப்பில் சின்ன ஒரு வெடிப்புள்ள ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஊற்ற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை லீக் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த அர்த்தம் என்ன? நாங்கள் எவ்வளவு கத்தரை விட்டு தூரமாக போகிறோமோ அவ்வளவு எங்களோட வாழ்க்கை ட்ரையாக வரும். It will be dry as a Sahara desert. Sahara பாலைவனம் மாதிரி வரும். இது உண்மை. ஸ்பெஷலி கத்தரை அறிஞ்சிட்டு கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறாங்கள வாழ்க்கை சரியான மோசமாக இருக்கும். இட்ஸ் ஹெல். அதை நாங்கள் க்ராஸில் பார்க்குறோம். ஒரு மனுஷன் தேவனை விட்டு ஒரு மனுஷனை தேவன் கைவிட்டு ஒரு மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நிலைமையை நீங்கள் க்ராஸில் பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேங் பண்ணேன். அதான் இயேசுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினேன். லுக், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டு பி வித்வுட் காட். லுக் அட் மீ, ஐம் ஹேங்கிங் இன் த மிடில், ஹெவன் அண்ட் எர்த், நடுவில் நான் தொங்குறேன். ஐம் abandoned by God, my Father, and people. ஜனங்களாலும் கைவிடப்பட்டு தேவனாலும் ஒரு 3 hours கைவிடப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். That is a condition of a man who leaves God or don't have any connection. Okay, in Jesus' case, everything was prophesied. That's how he meant to die. He should be crucified. He should be suffering. அநேக தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபடியால் அவர் இறந்தார். But then it's also a picture of a man who can suffer without God, rejected by God, or you rejected God. Either way, that will be the suffering. ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது, தங்களுக்கென சொந்தமான தொட்டிகளை வெட்டி அமைத்து கொண்டார்கள், அவையோ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை. ஸோ பிரியமான சகோதரி, இதிலேருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். தேவன் எங்களை அழைச்சி எங்களோட பர்பஸ் வச்சு அவர் எங்களை கேர்ஃபுல்லாக அவர் குய்யவன் நாங்கள் களிமண் அவர்கிட்ட காய்ச்சல் அடங்கி அவர் எங்களை நடத்துறதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். அல்லாட்டிய கஷ்டம். ஓகே, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 8 நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Psalm 8, சங்கீதம் 8ஆம் அதிகாரம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம். அது ஸ்டார்ட் பண்ணது எப்படி பாருங்க, பியூட்டிஃபுல் சாங். எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? கர்த்தாவே எம்மை ஆள்பவரே, பூமி எங்கும் உமது நற்பெயருக்கு எவ்வளவு மாய்ச்சிமை உள்ளது. நீர் உமது மகிமையை வானங்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்தேன். எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய பாட்டில் இந்த வசனம் புதிய பாட்டில், இந்த சங்கீதம் புதிய பாட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, படத்தில் முழுக்க இருக்குது. எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட நன்மையில் ஒப்பிட்டு அவங்க இயற்கையோட கத்துட்ட கிரியேஷன், ஆண்டவர் படைத்த படைப்போடு ஒப்பிட்டு பார்ப்பேன். தேவனை ஒப்பிட்டு பேசுவேன். அப்போ இதில் பாருங்கள்,
ஒரு ஒப்புமை, கம்பேரிசன். Verse 3, மூன்றாம் வசனத்தை கவனிங்க, chapter 8 verse 3. உமது வானங்களை உற்று பார்த்தேன். I observe the heaven. These are the things which is very available. ஒரு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒருத்தருமே சொல்லல எனக்கு வானம் தெரியாது. Everybody knows. சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அவைலபிளாக இருக்கிறது ஹெவன். அதாவது இப்போ நாங்கள் பார்க்குற வானம், ஸ்காய். அப்போ உமது வானங்களை நான் உற்று பார்த்தேன், உமது விரல்களின் கைவண்ணத்தை கண்டேன். அப்போ இதை பார்க்கலையே, அதெல்லாம் கடைசி நாட்களில் ஒருத்தருக்கும் எக்ஸ்கியூஸ் இல்லை. இந்த இயற்கையே மனிதருக்கு எதிராக சாட்சி கொடுக்கும். ஏனண்டா ஆண்டவர் சொல்லுவார், நீ இவ்வளோத்தையும் பார்த்த, நீ பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, இவ்வளோத்தையும் பார்த்த, நீ இதெல்லாத்தையும் யார் உண்டாக்கியிருக்க கூடுமண்டு கூட ஒன்று சிந்தனையில் வரையில. இட்ஸ் யுவர் ஃபோல்ட். இதெல்லாம் தானாக உண்டாயில்லை. உங்களுக்கு தெரியுமா, இப்போ சயின்ஸ் நிறைய விஷயத்தை சொல்லிச்சு. பட் இட்ஸ் ப்ரூவன் டு பி ராங். Science, what is science? Science is gathering information. So they will make a strong statement if everything goes according to their discovery. அவங்க கண்டுபிடிக்கிறது, அவங்க செய்யறதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னால் they will say, oh, here we go, look, science is correct. Science சரி, பார்த்தீங்களா? But anything goes wrong, they change their verdict. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவாங்க. They come up with some excuse. But so many, I'm not going to go into science, but விஞ்ஞானம் இந்த உலக ஆராய்வு நிறைய பிள்ளைகளை விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த பிக் பேங் தியரி என்று சொல்லி தானா இதெல்லாம் வந்த உலகங்கள். பட் தென் நவ் இட்ஸ் ப்ரூவன் டு பி ராங். கம்ப்ளீட் அந்த ஆர்டர் எல்லாம் பிள்ளை அவங்க கண்டுபிடிச்ச ஆர்டரில். தென் யூ கம் டு கன்க்ளூஷன், தேர் இஸ் அ கிரியேட்டர். ஒரு இரட்சகர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார். இதேகோ மூன்றாம் வசனம் சொல்லுது, உமது வானங்களை உற்று பார்த்தேன், உமது விரல்களின் கைவண்ணத்தை கண்டேன். This beautiful sky is created by God. அதில் நீர் நிலைத்து நிறுத்திய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் கண்டு சிந்திச்சேன். You have to think. People might think you're mad, You look at the sky and if you start thinking and they're going to say you're mad, let them say you're mad. But the Bible says do this. If the Bible says do it, there must be a reason. So look at the sky. If you are in doubt, if you doubt that God loves you or that God doesn't love you, look at the sky, look at the stars, look at the moon. These are all available. You don't have to pay for it. நட்சத்திரங்களையும் கண்டபோது சிந்தித்தேன். You have to think. ஒரு நட்சத்திரம் எனக்கு தெரியாது சரியா புள்ளியோ, ஒரு நட்சத்திரம் 6 மடங்கு சூரியன் சாய்ஸாம். திங்க் about it. சன் இருக்குதான, சன்னை விட 6 times bigger one star. எத்தனை ஸ்டார் இருக்கு இந்த உலகத்தில், இந்த வானத்தில். And then everything circling around without moving from the line. எத்தனை இயர்ஸா அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு ஒரு இன்ச் கூட ஆகல. அது அசைஞ்சா தென் அழிவு வரும். இன்னொரு இடத்துலையும் நான் வாய்ச்சேன், எங்களோட பூமி நாங்கள் இருக்கிற பூமி 23 பாக சரிஞ்சிருக்குது. பட் what they're saying is if it goes a bit more further, we will be frozen to death. But if we go the other way, a bit more closer to sun, we'll be all burnt. So அந்த டிகிரி, எக்ஸாக்ட் டிகிரியில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பாகையில் கர்த்தர் பூமியை வச்சிருக்கிறார். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்கல. You have to read sometime. Nowadays information are available online. You have to read and then you will think, கடவுள் இதெல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். ஸோ wouldn't he take care of me? இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்த, இவ்வளோ பெரிய அண்டசராசங்கள் கண்ணுக்கு தெரிகிறது, கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு, இவ்வளோத்தையும் செய்தவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா, என்ன போசிக்க மாட்டாரா? கட்டாயம் உங்களுக்கு ஒரு விசுவாசம் தரும். பட் யூ ஹாவ் டு டூ தீஸ் திங்ஸ். பைபிள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொன்னதை நீங்கள் செய்யணும். டோன்ட் வரி அபௌட் அதர்ஸ். ஸோ தேவன் எங்களுக்கு இந்த சங்கீதத்தை 8ஆம் அதிகாரத்தை பர்பஸ்லி போட்டிருக்கிறார்.
the people who worry, என்னுடைய வருத்தம் சுகமாகுமா, என்ன ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் போகுமா, என் வாழ்க்கையிலுக்கு பிரச்சனை வருமா, பிரச்சனை மாறுமா, என் எதிர்காலத்தை குறித்தான பயம். People have so many worries. That's why Jesus said, Matthew chapter 11 verse 28, that word proves that God knows our heart. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். God rebuked them. God spoke about sin and everything. Also, God healed them inside and out. ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, சரீரத்துக்குரிய நோயும் சரி, கர்த்தர் சுகமாக்கினார். ஸோ இயேசுவுக்கு தெரியும் எவ்வளோ பேர்டனோட நிறைய ஜனங்கள் இன்றைக்கு இருக்காங்க. எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸுக்கு தான் கூட பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த பெயின், அந்த கிரீவ் எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் விட்ட பிள்ளையால் வந்ததா அல்லது somebody else caused. There can be so many reasons. கடவுள் சில வளங்கள வாழ்க்கையில் அனுமதிப்பார், even though நீங்கள் ஹோலியாக பரிசுத்தமாக வந்தாலும். But then you're minding your own business, then someone in the corner, they don't like you, so they're causing so much problem. Then you take that petition to God and say to God, please, you be the judge. கர்த்தர் உங்களுக்கான வழக்காடுவார். ஸோ எது எப்படி இருப்பினும், அது வியாதியாக இருப்பினும், உங்களுடைய ஆவிக்குரிய தேவையாக ஏதாவது உங்களுடைய இதயத்தில் ஒரு பேர்டன் இருந்தால், what the Bible says, think about God creation. அவர் படைத்த வானத்தை பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க, சந்திரனை பாருங்க, சூரியனை பாருங்க. How can you not say there is no God? That's what the Bible says. The fool says in his heart, there is no God. மதிகடன் தானே சொல்லுவானா கடவுள் இல்லை என்று. Look at all this creation. Then he goes on to say, 4 வசனம் சொல்லுது பாருங்க, verse 4, மனிதரை நீர் நினைத்து பார்ப்பதற்கு தகுமா, பார்ப்பதும் தகுமா, மனுமகன் மீது நீ அக்கறை கொள்வதற்கு தகுமா என்று நினைத்தேன். ஸோ மனிதர்களாகிய எங்களை அவர் பார்க்குற நாங்கள் தகுதியானவர்களா? எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் கர்த்தர் எங்களுக்கு இதை செய்கிறார்? அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் தட் ஹீ ஹேஸ் இன் அஸ். எங்களில் அவர் வச்சுக்க நேசத்து நிமித்தம் செய்கிறார். நாங்கள் திருந்துவோம், நல்லா வருவோண்டு எங்களை வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகு நான் நன்மை செய்வோம் வெயிட் பண்ணியிருந்தேன். நாங்கள்லாம் வயசு போய் செத்தாப்புறம் அது நடக்காது, சாமி வரைக்கும் அது நடக்காது. ஆண்டவர் அது செய்யல, ஆண்டவருக்கு அது தெரியும். ஸோ வாட் ஹி டஸ், ஹி ரஷ் பிஃபோர் he comes to our aid. எங்களுடைய தேவைக்கு, எங்களுடைய ஹெல்ப்புக்கு he is rushing. he is taking the first step. அவர் முதல் படி எடுத்து வைக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் வீக் வெசல், பலவீனமான பாண்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். So he knows our problem, he feels our burden, and he is rushing to help. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இட்ஸ் ஓகே, நீங்கள் விட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, மெட்டாக்கள் கோர்ஸ் பண்ணுற பிள்ளையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பட் யூ ஹாவ் டு அக்செப்ட், இது எந்த பிள்ளையால் தான் ஆண்டவரே இந்த வேதனை வந்தது, எந்த பிள்ளையால் தான் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வேதனைப்படுது, எந்த பிள்ளையால் ஆண்டவரே நான் வேலை இழந்தேன், எந்த பிள்ளையால், மை ஃபோல்ட் ஆண்டவர். பட் மெட்டாக்கள் உங்களுக்கு ஒரு பிள்ளை உழைக்க, டோன்ட் சே அவற்ற பிள்ளையால் அவர் எனக்கு இப்படி செய்யிட்டார், அவர் டோன்ட் ஜஸ்ட் ஜட்ஜ் அண்ட் கண்டெம். ஜஸ்ட் சே, இப்படியெல்லாம் எனக்கு செய்கிறாங்களா ஆண்டவரே, எனக்கு இதிலிருந்து விடுதலை தரும். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். when it comes to your fault, you have to accept. You have to say to God, I did it. But when others do it to you, you shouldn't just judge them. Let God deal with them directly. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கூக்குரலை கர்த்தருக்கு சொல்லுங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன் போட்டு வேதனைப்படுத்தி கொண்டு கேட்க, ஜனங்கள் போய் பார்வோனோட சண்டை பிடிக்கல. பார்வோன் அவங்கள இந்த ஜனங்களை வேதனைப்படுத்த, ஜனங்கள் 430 வருஷம் கர்த்தரை நோக்கி அழுதாங்களா. அதனால் ஆண்டவர் சொன்னால், இவங்க ஜெபிச்சு இவங்களோட கூக்குரல் என்ற காதில் எட்டினது, அதால் நான் உங்களை விடுவிக்க போகிறேன். கூக்குரல் எனக்கு எட்டினது. ஸோ when others do something bad, don't take revenge, don't fight back like the Israelites did. Just give all the complaint or petition to God. So பிரியமான சகோதரனே, Bible clear சொல்லுது, he knows your problem, but all you have to do,
Very simple. Look at the creation. He is comparing. எந்த வல்லமே எந்த கிருபி உணர்வு நீ பார், வானங்களை பார். ஓகே, ஸோ அது கத்தர் கம்பேர் பண்ணுறான். இன்னொரு இடத்துல கத்தர் கம்பேர் பண்ணுறான் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6, creations. இது இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இப்போ மத்தேயு 6 6:25 பாருங்க. Matthew chapter 6 verse 25. கவலை வேண்டாம், do not worry. இப்போ இதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? கொமாண்ட்மெண்ட்டாக எடுக்கிறீங்களா அல்லது சஜஷனாக எடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற எடுக்கிறீங்களா, கொமாண்ட்மெண்ட்டாக எடுக்கிறீங்களா? ஐ திங்க் யூ ஷுட் டேக் லைக் அ கொமாண்ட்மெண்ட். ஏனெண்டா கவலைப்படுறதால ஒரு காலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கவலைப்படுறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஒரு வினாடியை கூட நீங்கள் கூட்டையில நீங்கள் கூட்டையில. யூ கேன் ட்ரை. அதே நேரம் ஒரு துக்ககரமான சம்பவம் வந்தால் எங்களுக்கு கவலை வரும். பட் இது சொல்லு ஆங்ஸைட்டி, அதாவது ஆங்ஷியஸ் all the time. you're worrying all the time. எந்த நேரமே worry பண்ணி கொண்டு இருக்கிறது. அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 25ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை உண்போம் எதை குடிப்போம் என்று உங்கள் வாழ்வை குறித்தும் எதை அணிவோம் என்று உங்கள் உடலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் உணவை விட வாழ்வும் உடையை விட உடலும் மேலானவை. Here comparison. 26ஆம் வசனம், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். Look at the birds. அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதோ இல்லை. Have you seen a bird love walking around sad crying? இங்கே ஒரு பேர்டை பார்த்துருக்கீங்களா? பண்ணவங்க ஈட் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு என்ன? The birds like flying around looking for food and go showing the food. இந்த கார்டனில் நான் புல்லு வெட்டிக்கல, புல்லு வெட்டின உடனே இமீடியட்லி ஒரு half an hour and a half they know. எனக்கு என்ன தெரியாது அப்படியே. I believe God gave them the sense of searching for the food. ஒரு பேர்டும் இருக்காது. As soon as I cut the grass and they will come and land in the garden and then they pick something and they eat. இப்படி எத்தனை பில்லியன் gardens இருக்கு இந்த வேர்ல்டில். So God is feeding them. So God is saying, okay, look at the sky, look at the star. You know, bird is everywhere. Bird இல்லாத இடம் I don't know, எனக்கு தெரியாது. Maybe there is a place, no birds. But even in the குளிர் நிறைஞ்ச நாட்டில், even விண்டரில் கூட நான் பேர்டை பார்த்துருக்கேன். இஸ் available. God's done it like that. So that no one can say, எனக்கு பேர்டு பார்க்கல. நீங்கள் போராக இருந்தாலும் ரிச்சாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் யூ கேன் வாட்ச் த பேர்ட். நீங்கள் அந்த பேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் போசிக்கிறார். See the comparison. ஸோ யூ worry, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறேன், இன்றைக்கு என்னென்ன இந்த பிள்ளைகளுக்கு நான் ஃபீட் பண்ணுவேன், எனக்கு காசுலேயே நான் வருவேன், என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு நீங்கள் worry பண்ணிக்கல. God is saying, isn't that what he says? ஆயத்து பறவைகளை பாருங்கள், வானத்தை பாருங்கள், ஆயத்து பறவைகளை பாருங்கள். லுக், யூ ஹேவ் டு லுக், தென் யூ ரியலைஸ். அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதோ இல்லை. அவ்வாறு இருந்தும் உங்கள் பரமபிதா, பைபிள் clearly says our Father Yahweh, God is feeding them. What a beautiful verse. இதை எப்போ வாய்ச்சிருக்கிறீங்களா? மேபி யூ read about fasting, மெலப்பிரசங்கம் தான் இதுவும். பட் முன்னுக்கு இருக்கிறத வாய்ச்சிருப்பீங்க. பட் இதை நீங்கள் பெருசாக யோசிச்சிருக்க முடியும். பட் அந்த பறவைகள் வந்து களஞ்சியங்களை சேர்க்கறது இல்லை, அறுவடை செய்கிறது. ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, நான் ரசிக்கப்பட்ட போக்கு. இது ஸ்ரீலங்காவில் இயற்றின பாட்டு. வானோடு உறவாடி காவி பாடும் பறவையினம் எனதினம் பாருங்களேன். பறவை படிக்குது, பேர்ட் இஸ் சிங்கிங். நான் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. பியூட்டிஃபுல் சாங். அது அதான் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஏனெண்டா அது பழைய பாட்டு, 40-50 வருஷத்துக்கு முதல் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து பேர்ட் படிக்குது, பறவை படிக்குது. நான் வந்து ஒரு சந்தோஷமாக திரிகிற ஒரு பறவை,
நான் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறது இல்லை. அந்த பாட்டு ஞாபகம் வந்தபடினா நான் சொல்கிறேன். ஸோ கடவுள் சொல்கிறார், லுக் at the bird. கர்த்தர் போஷிக்கிறார். verse 27 சொல்லுது, கவலைப்படுவதால் உங்களில் எவனாவது தன் வாழ்நாளுடன் 1 மணி நேரத்தை கூட்டிக் கொள்ள முடியுமோ? ஓகே, கேன் யூ இன்க்ரீஸ் 1 hour? நோ, யூ கான். ஸோ கர்த்தர் கம்பேர் பண்ணி சொல்கிறார். அடுத்தது மாத்திரமல்ல, சில நேரங்களில் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் மிரக்கிள் செய்கிறார். Okay, sometimes we need miracle. John chapter 6. John chapter 6, verse 9. யோவான் 6:9. உங்களுக்கு தெரியும், அந்த இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்க வந்த ஜனங்கள் அதுலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. They were listening to Jesus. ஓகே, இயேசு கிறிஸ்துட்ட அவங்க வந்து அந்த சத்தியத்தை கேட்குறாங்க. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மிரக்கலை செய்கிறார். verse 8, அவருடைய சீடர்களில் இன்னொருவனான சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரியா அவரிடம், இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் இருக்கின்றன, ஆனால் அது இவ்வளவு பெருங்கூட்ட மக்களுக்கு போதுமானதா என்றார். அதுக்கு இயேசு, மக்களை அமர்ந்திருக்க செய்யுங்கள். எனவே மக்கள் புற்கள் நிறைந்த தரையில் அமர்ந்தார்கள். அவர்களில் ஆண்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர். I believe about 15,000 with the children. இது என்ற விசுவாசம். 15,000. அப்பொழுது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்திய பின் அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு தேவையான அளவு பகிர்ந்து கொடுத்தார். மீன்களையும் அவ்வாறு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் திருத்துவசி மல்டிப்ளை. 5 அப்பங்கள் 2 மீனும் எப்படி 15,000 பேருக்கு கொடுக்குறது? இது பெரிய மிரக்கல். அவங்களுக்கு அந்த நேரம் சமைச்சு கொண்டிக்கல, அந்த நேரம் சாப்பாடு தேடல. ஸோ கோ டிட் அ மிரக்கல். ஆனால் இதை பார்த்து 2 கணக்கு பேர் கர்த்தர் எனக்கு சாப்பாடை மல்டிப்ளை பண்ணான்னு பொய்யான விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இது கர்த்தர் செய்த ரீசன் எமர்ஜென்சி, ஒரு அவசரமான நிலையில் ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்கள வந்து அனுப்பினா அவங்க வழியில் வாங்கி போயிடுவாங்க. சதால கர்த்தர் செய்த மிரக்கல். தென் பைபிள் சொல்லுது, போஷித்தார்கள். அப்போது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அவ்விதமாக கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் திருப்தியாய் சாப்பிட்டு, verse 12 12ஆம் வசனம் முடிந்ததும் அவர் சீடரிடம், மீதியான அப்பத்துணிக்கையிலே சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள், அவைகளில் ஒன்றையும் வீணாக்கக்கூடாது என்றார். அவ்வாறே அந்த 5 வாற்கோதுமை அப்பங்களின் துண்டுகளிலிருந்து மக்கள் சாப்பிட்டதன் பின் மீதியானவற்றை சீடர்கள் எடுத்து 12 கூடைகள் நிரப்பினார். ஸோ கர்த்தர் தேவைக்கும் அதிகமானது கொடுத்தார். ஏன் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இந்த சாப்பாட்டை இன்னும் அங்கால யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறது. அடுத்த இதுலேருந்து கிரேட் லெசனை நான் கற்றுக்கொண்டேன். என்ன கர்த்தர் போஷிக்கிறார்? எஸ் இஸ் ஒண்டர்ஃபுல். நாங்கள் கர்த்தருக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், கர்த்தரை ப்ரைஸ் பண்ணணும். எஸ் ஆண்டவர் நன்றி. பட் சில வேளையில் ஆண்டவர் அதிகமாக எங்களுக்கு தார நாங்கள் நினைக்கிறோம், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பில்ட் பண்ணி எங்களுக்கு நாங்கள் வீடுகளை கட்டி நாங்கள் நல்லா இருக்கணுன்றக்கான. பட் கர்த்தர் அது வீணாக்காங்க, சேர்த்து வைங்கன்ற. ஏனென்றா அங்கே சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நீங்கள் மாத்திரம் இந்த 15,000 people இல்லை, இன்னும் இருக்கிறாங்க, சாங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஜீசஸ் வாசன்ட் ஜோக்கிங், ஓ ஹி வாசன்ட் ஷோயிங் ஆஃப், hey, look at me, I fed 15,000. No, he done it for purpose. ஒரு ரீசனுக்கான அந்த இடத்துல செய்தார். ஸோ கர்த்தர் சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில் மிரக்கலை செய்ய வேண்டியிருக்கு.
எத்தனையோ ஃபேமிலிஸ் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸுக்குள்ளார போய்க்கொண்டு கத்தர் ஒரு மிரக்கலை செய்யும். He will do it. But don't forget, that doesn't mean எல்லாருக்கும் அதே மாதிரி கத்தர் செய்வாருன்னு இல்லை. ஆண்டவர் தேவையில் பார்த்து அவனுக்கு ஏற்ற மாதிரி கத்தர் செய்வார். அதால் தான் எந்த சேலரி வித்தியாசம், உங்களோட சேலரி வித்தியாசம், இன்னொரு ப்ரொடக்ட் சேலரி, எங்களோட எல்லாத்தையும் லைஃப் ஸ்டைல் வித்தியாசம், சேலரி வித்தியாசம். ஸோ கத்தர் எல்லாருக்கும் அளந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ், இட்ஸ் கோட்ஸ் பிஸ்னஸ். கடவுளோட டிசிஷன். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். கடவுள் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். நான் ஆரம்பத்திலிருந்து அப்படியே காட்டிக்கொண்டு வந்தேன். நாங்கள் நன்றியுடையவராக இருக்கணும், அவரை மறக்கக்கூடாது. பட் சில நேரங்களில் கத்தர் எங்களுக்கு மிதமான ஆசீர்வாதத்தை தாரார். ஓகே, அது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறது. மற்றவர்களை நாங்கள் இப்போ நான் காசு பற்றி மாதிரி சொல்லி வேறு ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. We can help others, we can encourage others, anything. சங்கீதம் 107, Psalm 107. சங்கீதம் 107க்கு நான் திருப்பி விடுறேன். சங்கீதம் 107 9ஆம் வசனம். சங்கீதம் 107 Psalm 107 verse 9. ஏனெனில் தாகம் உள்ளவர்களை அவர் திருப்தியாக்குகின்றார், பசியுடன் இருப்பவர்களை நன்மையினால் நிரப்புகின்றார். So this speaks about our spiritual condition. இப்போ உள்ள நேரம் காய்ச்சல் மேபி நான் ஆஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவை, உலகத்தில் நான் வாழ்றது தேவை. ஓகே, நாங்கள் சொல்லலாம் அவங்கள குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும். பட் தென் நாங்கள் வேலை முடிஞ்சு போகணும், இங்கே இருக்கிறோம், எங்கே போகணும்? We not going to the heaven. He going to our building, our house. கல்லெல்லாம் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வர. ஸோ டோன்ட் சே என்னுடைய குடியிருப்பு பிரதர் பரலோகத்தில் இருக்குது, எனக்கு வீடு வேணாம்னு சொல்லாங்க. வீடு எல்லாருக்கும் அவசியம். ஓகே, கத்தர் எங்களுக்கு அப்படியான பிளஸிங்கை தந்திருக்கிறார். தேங்க் காட் ஃபார் தட். ஆனால் அதை விட மேலான பிளஸிங் தாகம் உள்ளவர்களை திருப்தியாகிற இந்த தாகம் வந்து நான் கடவுளில் இருக்கிற தாகம், கடவுளை தேடுற தாகம். அது இவ்வளோ பேருக்கு இருக்குது. அதுக்காண்டி நாங்கள் இவ்வளோ பேர் வாஞ்சி அடைகிறோம். தென் அடுத்த லைன் சொல்லுது, பசியுடன் இருப்பவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். பசின்னு சொன்னால் ஆண்டவருக்காண்டி எதையாவது செய்யணும். இன்னும் பசி என்றதுமே இட்ஸ் அ கிரேட் திங். கடைசி வரைக்கும் போவாது. பசி வந்தங்களுக்குள்ளே இருக்கும். நாங்கள் மீலை சாப்பிட்டோன்னே சிலவில் திருப்தியாக இருப்போம். பட் தென் ஆஃப்டர்நூன் வி ஆர் ஹங்க்ரி, ஈவினிங் வி ஆர் ஹங்க்ரி. இட்ஸ் சம்திங் குட் புட் விதின் நார்மலான ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தங்கள் இல்லாட்டி சராசரி மனுஷனுக்கு பசி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ருச்சிக்கப்பட்ட ஆக்கள்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவருக்காண்டி நாங்கள் வாழணும், அவருக்காண்டி ஊழியம் செய்யணும்ன்ற அந்த பசி, அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கைக்குள்ள கத்தர் அதை ஃபீல் பண்ணுறேன். நன்மையினால் திருப்தி ஆக்குறேன்னு நாங்கள் பார்க்குறோம். கடைசி ஒரு வசனத்தை காட்டி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் அதே புத்தகம் 63:5, Psalm 63 verse 5. சங்கீதம் 63:5. Psalm 63:5. அறுசுவை உணவுகளால் திருப்தி அடைவது போன்று என் ஆத்துமா திருப்தியுடன் மகிழ்ச்சியினால் பாடிடும் முதல்களோடு என் வாயினால் உண்மைத்திருக்கு. அமேசிங். இது வந்து பழைய ஓல்ட் கவர்னரில் இருக்கிற ஒரு வசனம். ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அறுசுவை உணவினால் எப்படி எங்களுடைய சரீரம் திருப்தி அடைகிறோ அதே போல் என் ஆத்துமா திருப்தி அடையும். திருப்தி அடைய வேணும். மகிழ்ச்சியினால் பாடும்படி உதடுகளோடு என் வாய்களினால் உண்மை துதிப்பேன். ஸோ சந்தோஷத்தோட கர்த்தர் செய்த எல்லா நன்மை. திங்க் அபவுட் what God's done. Forget about what you don't have. Thank God for what you have. What you don't have, God decided that you don't need. If you have it, that you need it. God's given. If you don't have it, maybe God doesn't want you to have it.
ஸோ எல்லா நிலையிலும் பவுல் சொன்னது போல நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சந்தோஷமாக கர்த்தரை சர்வ் பண்ணுறதுக்கு, அவரை சேவிக்கிறதுக்கு, அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய அன்பு கருத்தில் எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் உங்களுடைய நன்மைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே சாமி, இவ்வளவு பரபரப்பான இந்த உலகத்திலும் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உம்முடைய நன்மைகளை நீரங்களை காக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர்களை போஷிக்கிறீர் சுவாமி. ஆத்மாவின் சரியாண்டவர், சரீரத்தின் சரி எங்களுக்கு போஷிக்கிறீர். அதை நான் ஒரு காலம் மறக்காதபடி கர்த்தாவே, நீரூட்டாகி உண்மை இந்த நேரம் நாங்கள் மனதில் கொண்டு உம்மோடு நாங்கள் கட்டிச்சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்லதா. ஆமென். தேங்க்யூ. God bless you.